வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் 165 165வது பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதிக்கு இமேஜஸ் கொடுத்துருக்குற எல்லோருக்கும் என்னோட நன்றிகள். ஃபஸ்ட் நம்ம நியூ வியூவர்ஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க, இதுவரை நான் இதை பார்த்ததில்லைன்னு பார்க்குறவங்களுக்காக இந்த அப்டேட்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இது வழக்கமாக எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போது டவுன்லோட் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ பார்க்காதீங்க. வாட்ஸ்அப்பில் யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் கிளியராக இருக்கும். கமெண்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யார் யாருக்கு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், அந்த சந்தேகம்லாம் நான் அதில் தீர்த்து வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட சந்தேகங்களை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெயில் அனுப்புங்க, டைப் பண்ண தெரியாதவங்க. அப்புறமா நீங்கள் இதுவரை ஏதாவது பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அல்லது நியூ வியூவராக இருந்தீங்க, இதே மாதிரி நிறைய பேஸ்கெட் மாடல்ஸ் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா பேஸ்கெட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அல்லது நீங்கள் சேனலில் போய் கூட பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதுவரை நான் போட்ட 165 பகுதிகளும் அதில் இருக்குது. அடிஷ்னலாக ஹவு டு சென்ட் இமேஜஸ், உங்களுக்கு இந்த இமேஜ் எப்படி எனக்கு அனுப்பணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அதில் போய் வீடியோ பார்த்துக்கலாம். அதில் மொபைல் நம்பர் தப்பாக இருக்கும், ஏன்னா அந்த பழைய மொபைல் நம்பர் தொலைஞ்சு போச்சு, அந்த இது டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இந்த நியூ நம்பருக்கு அனுப்புங்க. 9445266602 9445266602 இந்த நம்பருக்கு ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ண தெரியும் அப்படின்னா இமேஜுக்குள்ளே தனியாக டைப் பண்ணி அனுப்பாதீங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பும்போது அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் இது யாருக்குள்ளே கூட அப்படிங்கிறது தெரியும். அடிஷ்னலாக நீங்கள் மெஷர்மெண்ட்டும் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் ஷேர் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் மெஷர்மெண்ட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஒரு இமேஜை நீங்கள் ஒரு 3 அல்லது 4 ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. பேஸ் இமேஜ், சைடு இமேஜ், அப்புறம் அந்த கார்னர் டேர்னிங், இதெல்லாம் ஒரு 3 ஃபோட்டோவாக எடுத்து அனுப்புனீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு ஃபோட்டோ அனுப்பும்போது பார்த்து அனுப்புங்க. கூடைகள் மட்டும் இல்லாமல் எல்லா கிராஃப்ட்டும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது போக இப்போ நிறைய கலர் கோலங்கள் போடுவாங்க. போன வருஷம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ரங்கோலி டிசைன்ஸ்னு ரங்கோலி கோலம் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் நீங்கள் நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகான கோலங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது கோலங்கள் தேவைப்பட்டால் அதில் கூட நீங்கள் போய் பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் போட்ட கோலங்களை சேர்த்து வச்சு நீங்கள் எண்டிங்கில் கோலம்லாம் போட்டு முடிச்சு பொங்கல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா எனக்கு அதை மொத்தமாக ஒரு தொகுப்பாக அனுப்புனீங்கன்னா உங்கள் பேர்லேயே அந்த கோலங்கள் எல்லாத்தையும் 1 மந்த்துக்கு நீங்கள் எடுக்கிற கோலங்கள், ஏன்னா கலர் கோலங்கள் நிறைய பேர் போடுவாங்க இந்த மந்த் முழுக்க, அதனால சொல்கிறேன். அந்த கோலங்களை அப்படியே நான் என்ன செய்வேன், உங்கள் பேர்லேயே அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப அழகான கோலங்களாக இருக்கும். அதெல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி அழிச்சிடுவோம். அதுக்காகத்தான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணேன். போன தடவை நிறைய பேர் நிறைய கோலங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ஒரு அழகான தொகுப்பாக இருக்குது. வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. அது போக நீங்கள் போட்ட கோலங்களையும் டெய்லி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு பொங்கல் அன்னைக்கு போடுவீங்க பார்த்திங்களா, அந்த பெரிய கோலத்தோடு சேர்த்து மொத்தமாக அனுப்புனீங்க. உங்கள் ஊரையும் பேரையும் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்புகிற கோலங்களில் ஃபஸ்ட்டு கோலத்துலேயும் லாஸ்ட்டு கோலத்துலேயும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதுதான் உங்களோட கோலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். அதை அப்படியே என்ன செய்வேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். அடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது லேண்ட்ஸ்கேப் மோடில் ஃபோனை வச்சு எடுங்க. அதாவது செவ்வக டைப்பில் ஃபோனை திருப்பி வச்சு ஃபோட்டோ எடுங்க. அப்போ தான் அந்த இமேஜ் முழுக்க யூடியூப்பில் கவர் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த செங்குத்தாக எடுக்கும்போது பாதி இந்த ஸ்க்ரீனில் பாதி சென்டரில் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ இதில் பாருங்கள், இப்போ சென்டரில் மட்டும் தெரியும். அதுவே நீங்கள் ஃபோனை திருப்பி வச்சு லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் இமேஜும் வீடியோ முழுக்க கவர் ஆகும். அதையும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்குறாங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் இமேஜாக வராது. உங்களுக்கு இந்த அந்த சென்டரில் மட்டும் இமேஜ் வருது பாருங்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் மட்டும் அந்த இமேஜ் இருக்கும். சைடில் அதோட ரியாக்ஷன் இருக்கும். அதாவது பாதி இமேஜாக தெரியும். அது பிளாங்காக இருக்க வேண்டாங்கிறதுக்காக அந்த இமேஜே நான் வர்ற மாதிரி வச்சுருக்கேன் செட்டிங்ஸில். அவ்வளோதான்.
இந்த வீடியோ முழுக்க, அதாவது நம்ம பேஸ்கட் மாடல்ஸ்னு ஹெட்டிங் போட்டு வரக்கூடிய வீடியோ முழுக்க ஒருத்தரோட டேலண்ட்டை மட்டும்தான் நம்ம வெளிப்படுத்திகிட்ருக்கோம். எவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரும் என்னென்ன கலர் காம்பினேஷனில் கூட போட்டிருக்காங்க, எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த பகுதி. இதில் நம்ம எதையும் கற்றுக் கொடுக்க போகிறது இல்லை, அவங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது இல்லை. ஒன்லி அவங்களோட டேலண்ட்டை நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. எவ்வளோ அழகாக கூட போட்டிருக்காங்க, அப்புறமா கலர்ஸ், டிசைன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கூடைகள்லாம் போட தெரியலை அப்படின்னா நீங்கள் தனியாக வயர்கூடை இன் தமிழ்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அது போக எக்கச்சக்கமான பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் இந்த வீடியோவே காணாது, அவ்வளோ பிளேலிஸ்ட் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம மினி பாஸ்கட் பிளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாட்ஸ் படிங்க, அடுத்து மினி பாஸ்கட் பிளேலிஸ்ட் பாருங்கள். அதில் நிறைய குட்டி குட்டி கூடைகள்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். அதை படிச்சுட்டு அப்புறமா நீங்கள் பெரிய பெரிய கூடைகள் ஒன்றுக்கும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் இருக்குது. பிஸ்கட் கூடை, ஆம்லா நாட்டு, இப்படி ஒன்றுக்கும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேனலில் போய் நீங்கள் புது வியூவராக இருக்கும்போது சேனலில் போய் அந்த பிளேலிஸ்ட்லாம் ஒருக்கா செக் பண்ணுங்கள். ஹோமில் போய் செக் பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் யாரும் இதில் கற்றுக் கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். கமெண்ட்டில் கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் நான் வாசித்து சொல்லிகிட்ருக்கேன். உங்களோட நேம் வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே பை அப்படின்னு சொல்லி உங்களோட நேமை கொடுத்துருங்க. நம்பரில் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த நேமை நான் வாசிச்சிருவேன். இப்போ நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டில் உள்ள கமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ராதிகா ஹபி சிஸ்டர் சூப்பர் மேம் சொல்லியிருக்காங்க. லாட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த வீடியோவை பாராட்டி தான் எல்லாருமே எழுதியிருக்காங்க. இந்த பாராட்டு எல்லாமே இதில் இமேஜஸ் கொடுத்துருக்க அத்தனை பேருக்கும் சேரும். அடுத்து சஞ்சய் ஜிபி, வெரி நைஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணிக்கம் ராமசாமி, ஆல் பேஸ்கட்ஸ் ஆர் வெரி சூப்பர் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் ஆர் நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா தேவி ஜியா, க்ரீன் வித் ரெட் கலர் பூஜா கூட போட சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கட்டாயம் நான் போட்டு காமிக்கிறேன். முக்கியமாக இந்த கலர் காம்பினேஷன் சொல்லிவிட்டு அந்த டைமிங்கும் சொன்னிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்தாப்பில் எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ நான் போட்டு காமிக்கிறேன். பொதுவாக ஒருத்தர் கேட்குறத நான் நிறைய பேர் யார் கேட்குறாங்களோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஸோ ஒவ்வொருத்தரும் கேட்குறத எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதிகமாக கேட்குறத ஃபஸ்ட்டு போட்டு அடுத்து ஒவ்வொருத்தராக கேட்குறத போடுறேன். சரியா? அப்புறம் யூகேஎஸ்ஜே, அனைத்து கூடைகளும் அருமை சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை ஊர்மி கார்த்திக் மதுரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி நீங்கள் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மேலே இருக்கிற அக்கௌண்ட் நேம் வேறையாக இருக்கும், உங்களோட நேம் வேறையாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மெத்தட் சொல்கிறது. அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் ஹேமமாலினி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஃபைன் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாராட்டு எல்லாமே உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான் இதை நான் வாசித்து காமிக்கிறேன். அப்புறம் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னோடய வீடியோஸில் பாராட்டி எழுதியிருக்காங்க. அதெல்லாமே நான் வாசித்து காமிக்கிறது இல்லை. உங்களுக்கு இது உற்சாகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் கேபி விக்கி மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க. வெயிட்டிங் ஃபார் மை இமேஜ் அப்படின்னு வள்ளி அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர். அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னமுமே உங்களுக்கு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து காமிக்கிறேன். 1500 இமேஜஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில், ஒன்லி இமேஜஸ் மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கிறேன். திரும்ப திரும்ப நமக்கு சுரங்கம் மாதிரி புதையல்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகான இமேஜஸ் எல்லாருமே அனுப்பிட்டுருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் நம்ம போட்டுருவோம். அநேகமாக ஜனவரி முழுக்கவே நான் இந்த இமேஜஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டிசம்பரோட முடியும்னு நினச்சேன். இல்லை, இன்னமும் நிறைய இமேஜஸ் இருக்கிறதுனால நமக்கு ஜனவரிலையும் தொடரும். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இமேஜஸ் அனுப்புகிறவங்க எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யாரும் உங்களோட இமேஜஸை டெலிட் பண்ணிடாதீங்க. நான் பார்க்குறது வரை, ஏன்னா நான் இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். அதனால் யாரும் டெலிட் பண்ணிடாதீங்க. நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இமேஜஸ் எல்லாமே யூடியூப்பில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. அடுத்து ஹேமமாலினி சிஸ்டர் ஃபைன் சொல்லியிருக்காங்க. அப்புறமா மாணிக்கம் ராமசாமி அவங்களும் தான். வரிசைக்காக இவங்க எல்லாருமே எல்லா வீடியோலையும் தொடர்ச்சியாக 155, 156 இதுலாம் தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். நீங்கள் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.